சாராயம் குடிக்கிறதுக்காக இந்த அப்பா பையனோட பாக்கெட்ல இருந்து 5 ரூபா பணத்தை எடுத்துட்டு அந்த பையனை துரத்தி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு மனைவி வேலை செய்யற இடத்துல போயிட்டு மனைவியோட சாரியை பிடிச்சி இழுத்து பணத்தை கூடி நாயன்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் கணவனை திட்டிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் செத்து இருக்கலாம்னு சொல்லிட்டு கதறி எழுதுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரியாவது மனைவி பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்றாங்க, என்னோட கணவனை இன்னுமே காணா, அதனால என்னோட பையனை பாத்துக்குங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்க அவங்களோட கணவனை கூட்டிட்டு வராங்க. இப்படியே அடுத்த நாளாவது இந்த ஆள் சிகரெட் குடிக்காம அவனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாம இருக்கு. இதனால அவனோட மனைவியை தேடிட்டு மனைவி வேலை செய்யற இடத்துக்கு போறான். அப்படி போனவே என்னோட மனைவி வேலைக்கு வந்தாளான்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு, நீ தான் அந்த அம்மாவோட புருஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு சொல்லி கண்ணத்துல அறிஞ்சு இங்க இருந்து போடான்னு சொல்லி துரத்தி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆள் பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டுல பணம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அவனோட மனைவியோட பட்டு சாரியை எடுத்து பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு அம்மாவுக்கு கொடுத்து வித்து அதை வச்சு சிகரெட் வாங்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இவனோட மனைவி பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கு கடன் பணம் கொடுக்க போகும்போது அந்த அம்மா இவங்களோட கல்யாண சாரியை கட்டி இருக்கத பாக்குறாங்க. இத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, உன்னோட புருஷன் தான் அந்த சாரி எனக்கு வித்தான், எனக்கு இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட பணத்தை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப கவலைப்பட்டு வீட்டுக்கு வரும்போது கணவன் சொல்றான், உன்னை தாண்டி தேடிக்கிறேன், எங்கடி போன நாயன்னு சொல்லும்போது உடனே மனைவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, மனைவியோட சாரியை வித்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் வராரு. வந்தவர் சொல்றாரு, ஒரு புருஷக்காரனை இப்படி போட்டு அடிக்கிறிய, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஆளை பைக்ல ஏத்திட்டு போயிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, எனக்கு இங்க வேண்டப்படாத ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் நீ கொலை பண்ணனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தருவேன்னு சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இவன் ஜெயிலுக்கு போனனால இவனோட குடும்பத்துக்கு அந்த ஊர் தலைவன் வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். இப்படியே சில வருடங்கள் கழிச்சு இந்த ஆள் ஜாமீன்ல வெளியில வந்துடுறது. அப்ப இந்த ஆளை பார்த்தாங்க இருக்க இவனோட நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, வந்து ஒரு ரவுண்டு போட்டு போயான்னு. அப்ப இந்த ஆள் சொல்றாரு, நான் ஜெயிலே குடிய விட்டுட்டேன், இனிமே திருந்தி என்னோட மனைவி கூட சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லும்போது அவனுங்க சொல்றாங்க, உன் மனைவி முத மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு மனைவியை தப்பா பேசுறாங்க. இதனால கடுப்பான அந்த ஆள் அவங்களை திட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் இவரோட மனைவி கூட தப்பா நடக்க பாக்குறாரு. உடனே மனைவி கிட்ட வந்தனா அந்த அருவாள்ல வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு அந்த அருவாளை விட்டு வீசும்போது உள்ள வந்த கணவனோட கழுத்துல போட்டு அநியாயமா அந்த ஆள் இறந்து போயிடுறாரு. இத பார்த்த மனைவி கதறி எழுகிறாங்க. அதுக்கப்புறம் கணவனை கொண்ட மனைவின்னு சொல்லி இந்த அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்களோட பையன் வந்து அனாதை ஆகிடுறான்.